6ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 811 அப்படின்னு வந்துருச்சு. நல்ல நம்பர் தான். 811 அப்படின்றது 1881 அப்படின்ற நம்பரு கண்டிப்பாக வர வேண்டிய நம்பர் தான். வந்துருச்சு. சரி. பிசி 76 அப்படின்ற நம்பர் எடுத்தோம் 82க்கு. ஆனால் இப்போ வரல அப்படின்றதுனால திரும்ப வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 82 திரும்பவும் வரும்போது கண்டிப்பாக அந்த 76 அப்படின்ற நம்பர் வரும். பார்த்துங்க. ஏன்னா இந்த டைம் வரல அப்படின்றதுனால அடுத்த முறை வராது அந்த கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த கெஸ்ஸிங் பாஸ் ஆகும். பார்த்துங்க. ஓகேவா? இந்த 87க்கு 76 அப்படின்றதுலேருந்து தான் நாம் எடுத்தோம். அது திரும்பவும் கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதோட இந்த 76 பிசி வந்தால் டபுள்ஸ் வரும். அது 11 கூட வரலாம் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் கூடமே பார்த்தோம். இந்த 76க்குமே பார்த்தோம். ஓகேவா? இந்த 76ன்னு வந்தால் டபுள்ஸ் வருது அப்படின்னு. சரி. 811 ஒரு நல்ல நம்பர் தான். ஓகேவா? சரி. இப்போ 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ஏபியில் இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த பேட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிலையுமே இதை ஞாபகம் வச்சுங்க. 18க்கு 81, 21க்கு 12 அப்படின்னு. ஓகேவா? இந்த மெத்தடு இப்போது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 82 அதுக்கு பி போர்டில் இருக்கிற நம்பர் அப்படியே ஏ போர்டில் வச்சு ஏ போர்டில் இருக்கிற நம்பரை பி போர்டில் ஆப்போசிட் பண்ணுறது தான் இந்த கேமு. இப்போது அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா இப்போது 68. ஓகேவா? இந்த 68 இதில் பி போர்டில் இருக்கிற 8 அப்படியே ஏ போர்டில் 8. ஓகேவா? ஏ போர்டில் 8. இந்த 6க்கு இங்கே பி போர்டில் 1. ஸோ இதுவும் சேமு. இங்கே பார்த்துங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி கேமு. இது இப்போ 6ஆம் தேதி என்ன ரிசல்ட் வருமோ அதை அப்படியே 7ஆம் தேதியில் ஏபியில் திருப்பி வச்சு ப்ளே பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? பார்த்துங்க. ஒருவேளை இங்கே என்னென்னா 82க்கு 23ன்னு திருப்பிட்டு அது கீழே அப்படியே திரும்பி அந்த ஏ போர்டில் 2க்கு 2 நின்று இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு வேளை 8க்கு 8ன்ற நம்பர் நிற்கலாம். ஓகேவா? ஏ போர்டில் 8க்கு 8ன்ற நம்பர் நிற்கலாம். ஏன்னா இங்கே அந்த மாதிரி தான் 23 அதாவது 82 23ன்னு திரும்பும்போது 20 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? அதனால் இப்போது 68க்கு 81ன்னு திரும்பும்போது ஏ போர்டில் 8ன்ற நம்பருமே நிற்கலாம். 8ன்ற நம்பர் நின்னா பி போர்டில் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். அதிகபட்சம் பி போர்டில் 4ன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 84 ஏபியுமே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? 84 ஏபி ட்ரை பண்ணலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 682க்கு மேலே 912 அப்படின்னு இருக்குது. அந்த 912ல் ஏசியில் ஒன்று மைனஸ் பண்ணுங்கள். 92க்கு 81. ஓகேவா? அதுக்கு மேலே இருக்கிற 12. ஓகேவா? 12 ஒன்று மைனஸ் பண்ணுங்கள். 01 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு ஏசியில் 01. அப்போது பி போர்டில் 912ல் இருங்க நான் சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள். இந்த 92க்கு 1 மைனஸ் பண்ணால் 81. பி போர்டு 1க்கு 1. ஓகேவா? இந்த 192ல் 1 மைனஸ் பண்ணால் 01. இங்கே ஏசியில் 01 வச்சு பி போர்டு 9 ஆக 091. ஸோ இந்த 81 வந்தால் அது கீழே நமக்கு 01 இல்லை அதுக்கு மேலே 01 ஏற்கனவே வந்துக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள் 86க்கு ஒரு 10. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை மேட்ச் ஆகிருந்தால் நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம். இங்கே 82 ஏசிக்கு இங்கே ஒரு 11. இங்கேயுமே பிசி 82க்கு ஒரு 11. அந்த மாதிரி மேட்ச் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது ஏசி 82க்கு இங்கே பிசி 82. இங்கே ஏசி 11க்கு பிசி 11. இங்கே ஏசி 75 வருமா அப்படின்னா சந்தேகம் தான். ஏன்னா 2 முறை தான் இப்போ எல்லாம் வருது. ஓகேவா? அதனால் நம்ம என்னென்னா ஏசி 81க்கு இந்த 10ன்ற நம்பர் மேட்ச் ஆகிருக்குதா அப்படின்றத தான் நம்ம பார்த்துன்னுக்குறோம். ஓகேவா? இப்போ 81ன்ற நம்பருக்கு 10ன்ற நம்பர் மேட்ச் ஆகிருந்தால் நாம் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே வந்திருந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள் 01க்கு 81 வந்துருக்குது.
2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இன்னொன்றுமே கூட பார்த்துருவோம். இப்போ சமீபத்தில் ஏதாவது வந்திருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ 81க்கு நமக்கு 10ன்ற நம்பர் மேட்ச் ஆகணும். இப்போ ரீசெண்டாக எதுவும் மேட்ச் ஆகலை. ஆனால் ஒரு நாள் விட்டு இல்லை ஆப்போசிட்டில் வந்திருக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10ன்ற நம்பர் இருக்குது. அதுக்கு ஒரு நாள் விட்டு 81க்கு 86 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் நாம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஏசியில் 92க்கு 81 வந்துச்சு. அந்த மாதிரி 12க்கு 01 அப்படின்னு வச்சு 091 அப்படின்னு ஒரு நம்பரை எடுக்கலாம். ஓகே, 091. அதுக்கு ஒரு வேளை ஆப்போசிட் வச்சு 041 அப்படின்னுமே வரலாம். ஓகேவா? 041 வரலாம், இல்லை 091 வரலாம். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், இந்த 099 அப்படிலேருந்து ஒரு நம்பரு இங்கே பாருங்கள். 09க்கு 0. போன வாரமே இந்த 440 அப்படின்ற நம்பருக்கு கரெக்டாக 44 ஏபி வருமானு எதிர்பார்த்தேன். கரெக்டாக ஒரு வாரம் 3 சான்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த மாதிரியும் வராது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டேன். அதனால் கெஸ்ஸிங்கு, அதாவது எப்பவுமே ஒரு 4-5 கெஸ்ஸிங் பார்ப்போம். அதில் போன வாரம் இந்த ஏபி 44ன்ற நம்பருமே பார்த்த நம்பரு. அதனால் இந்த வாரம் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் 4வது சான்ஸ் இது வருமானு தெரியல. எதுக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். 4-5 தடவை கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம 091 எடுத்துட்டோம். அடுத்து வந்து இந்த கெஸ்ஸிங் மெத்தடில் ஏ போர்டு 8 எடுத்துட்டோம். அதுக்கு ஏபி 84 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம். இந்த நம்பருமே நோட் பண்ண சொல்லியுது. 18, 81, 21, 12 அப்படின்னு. இந்த 2 மெத்தடில் இந்த மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12க்கு 12 வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிசி 92, ஏசி 92. ஸோ இப்போ 82, 68, அந்த 68க்கு 81. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வர நேரத்தில் இந்த 2 மெத்தடில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ 82, 23, அதுக்கு 20க்கு 07. ஸோ ஒருவேளை இன்றைக்கி 84 அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா, நாளைக்கு 98 அப்படின்னு ஒரு ஏபி வரணும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். 84 வந்துச்சுன்னா நமக்கு லக். ஓகே, இதில் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 09க்கு 09 கரெக்டாக ஒரு வாரம் விட்டு இந்த 25க்கு 25, அதுலேருந்து கரெக்டாக ஒரு வாரம் விட்டு இந்த 44க்கு 44. இது வாரச்சாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். வாரச்சாட்டில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சாட்டர்டே ரிசல்ட் தான் இது எல்லாமே. இந்த 099, 251, 440 சாட்டர்டே சார்ட்டு இது ரிசல்ட்டு தான். இப்போ 468 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த ஏபியில் இருக்கிற 46 அப்படியே ஏபியில் 46 அப்படின்னு வரலாம். இது 44 அப்படின்ற இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை 4வது சான்ஸில் இந்த 46 அப்படின்ற நம்பர் வரலாம். 46 அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 464 அப்படின்ற நம்பர் தான் வரணும். அப்படி இல்லைன்னா 461 அப்படின்னு நம்பர் வரணும். இந்த 2 தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் ஏபி 46 ட்ரை பண்ணுங்கள், 84 ட்ரை பண்ணுங்கள், அதோட 091 அப்படின்ற நம்பரும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஆப்போசிட் வச்சு 041 அப்படின்ற நம்பருமே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? 76 அப்படின்ற நம்பரு இன்றைக்கி மிஸ் ஆனாலும் திரும்பவும் இந்த மாதத்தில் இந்த 82ன்ற நம்பரை ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அடிக்கும்போது நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அதோட இந்த போன மாதத்தில் 276 இருக்குது, 274 இருக்குது. ஓகேவா? அதனால் திரும்பவும் அதே நம்பரு வரலாம். 265 இருக்குது. இந்த 65 265 இல்லை, ஒரு 65 தான், 265 இருக்குது. இந்த 65 அப்படின்னு வரும்போது ஒரு கேம் வருது. அதை நான் வந்து ஃபாலோ நம்பராக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? இந்த 65 அப்படின்னு வரும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதையுமே பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம் அப்படின்னா,
பாருங்கள் 091 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் வச்சு 041 எடுத்திருக்கோம். இந்த 464 461 அப்படின்ற நம்பரு இந்த வாரம் ரிசல்ட்டிலேருந்து ஒரு ஐடியா பண்ணி எடுத்திருக்கோம். அதோட 84 ஏசி அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கு. அதே மாதிரி ஏபியில் 46ன்ற நம்பரும் எடுத்திருக்கு. பாருங்கள், ஒரு வேளை ஏபி 46க்கு ஒரு வேளை ட்விஸ்ட்டு வச்சு 96 அப்படின்னு அடிக்கலாம், இல்லைனா 64ன்னு திருப்பலாம். ஓகேவா, பார்த்துக்குங்க. அதோட இந்த 65 அப்படின்ற நம்பருக்கு ஃபாலோ நம்பரை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த நம்பர் வந்து கேஎல் டியர் ரெண்டுமே புக்கிங் எடுக்கிறாங்க. பார்த்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பாருங்கள், நல்ல ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காரு, கரெக்டாக தான் பண்ணுறாரு. பார்த்து இந்த நம்பருக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க. டியரு கேரளா ரேட்டெல்லாம் கூட ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்து வந்த நம்பரு உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். 11 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இந்த 11 வந்தாலுமே ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் வரும், அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நேற்று நம்ம 76 எடுத்தோம். இந்த 76 இதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இங்கே பாருங்கள், 912க்கு நமக்கு அதாவது 912 வந்துச்சுல்ல, அந்த 912க்கு பாருங்கள் 769 912. அதாவது இங்கே சி போர்டில் இருக்கிற 9, அங்கே ஏ போர்டில் 76க்கு அப்படியே வந்து 12. மறுநாள் இந்த நம்பர் வருமா அப்படின்னு பார்த்துச்சு. 861 இல்லை 866 வருமானு, இல்லை 366 வருமானு எதிர்பார்த்து. கரெக்டாக 366 வருமானு. அதுக்கு அப்படியே வந்து 811 அப்படின்னு வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கேப் விட்டு வந்துச்சு. அதாவது இது 4ஆம் தேதி வருமானு எதிர்பார்த்த நம்பரு, ஆனால் அந்த 13க்கு 68 அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த 77லேருந்து எதனா வருமானு பார்த்தா அது திரும்பவும் வந்து அந்த 313லேருந்து இருக்குது. ஒருவேளை ஒரு நாள் விட்டு அந்த 777லேருந்து வரலாம். ஓகேவா, அதனால் வந்து இந்த மாதிரிலாம் தான் வந்த நம்பர்லேருந்து தான் திரும்ப வரும். ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 81க்கு 01 பார்த்தோம், அது கீழே 77ன்னு இருக்குது. ஸோ ஒரு வேளை சீக்கிரத்தில் டபுள்ஸில் 77 அப்படின்னு நம்பர் வரலாம். ஓகேவா, அதனால் பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்து கேஎல்டிஆர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே.